பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல கார்ட்போர்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டின் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணலைங்களா, அதை வந்து கட் பண்ணி அந்த சர்க்கிள் போர்ஷனை தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஹார்டின் ஷேப்பில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரு ஹார்டின் ஷேப்பை வச்சு ஒரு 5 ஹார்டின் ஷேப் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து 5 போர்ஷன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் கத்தி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக கட் பண்ணிடலாம். கத்தி யூஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பெரிய சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஹார்டின் ஷேப் 5 சர்க்கிள் ஷேப் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படின்னா சிங்கிள் கலர்லையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சர்க்கிள் ஷேப்புக்கு பிளாக் வந்து கொடுத்துருக்கேன். மேலே இருக்கக்கூடிய அந்த ஹார்டின் ஷேப்ஸ்க்கு எல்லாத்தையுமே ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அந்த 5 போர்ஷனுக்குமே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு அவுட்டரில், அதாவது அந்த ஹார்டினுடைய அவுட்டரில் பிளாக் வந்து பார்டர் இருக்க மாதிரி கொடுத்து எடுத்துட்டேங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம சர்க்கிள் ஷேப்பை சுற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஹார்டின் ஷேப்ஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினாலும் ஓகே தான், அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சர்க்கிளுடைய கார்னர்ஸில் நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து 5 போர்ஷன் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அந்த 5 போர்ஷனும் ஒட்டி முடிச்சிடுறேன். நான் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு சைடில் மட்டும் கொஞ்சமாக கேப் இருக்கணும். அந்த கேப்பில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கட் பண்ணி நீங்கள் அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், அப்படின்னா அப்படியே கூட ஒட்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒட்டி விட்டுக்கிட்டு அடுத்தது இந்த மாதிரி ஒரு ரோப் எடுத்துக்கோங்க. அந்த ரோப்பை வந்து பேக் சைடில் அந்த சர்க்கிள் ஷேப் இருக்குங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய 2-in-1 ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வால் ஹேங்கிங் கம் பென் ஸ்டாண்டாக இதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. பேக் சைடில் நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக கயிறு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் நீங்கள் அழகாக ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் கிடைக்கக்கூடிய பென்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் இதுக்குள்ளே போட்டு நீங்கள் அழகாக ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க.